ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். என்ன கபடி தான் இன்னைக்கு மேட்ச் இருக்கு இல்லையா? தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூபிஓ தான். அவங்க மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம கடமை நம்ம செஞ்சுட்டே போவோம். ஒவ்வொரு மேட்ச்சுக்கு முன்னாடி போடுறதா ஸ்டார்டிங் 7 ப்ரிவியூ, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளி விவரம் கதலி போட்டுட்டோம். இப்போ என்ன பேச போகிறேன்? இது ப்ரிவியூ, முன்னோட்டம், என்ன நடக்கலாம், ஒரு அப்சர்வேஷனை ஷேர் பண்ணிக்கலான்னு ப்ரிவியூ. ரைட். ஒரே ஒரு மேட்ச் தான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. எப்போதுமே ஒரே ஒரு மேட்ச் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ தமிழ் தலைவாஸ் விதவிதமான ரிசல்ட் நம்ம காமிச்சிட்டே இருப்பாங்க. 4 மேட்ச் லைனாக ஜெயிப்பாங்க, திடீர்னு 2 மேட்ச் லைனாக தோப்பாங்க, ஸ்டார்டிங்கில் 7 மேட்ச் லைனாக தோப்பாங்க, என்ன வேணால் நடக்கலாம். ஆமாம். அண்ட் எந்த காம்பினேஷன் வெற்றி பெறும், எது தோல்வி பெறும்னு நமக்கே தெரியல. ரைட். ரொம்ப முக்கியமான மேட்ச் இது. ஏன்னா இன்னும் 4 மேட்ச் இருக்குது, ஸ்டில் சான்சஸ் இருக்குது மேத்தமெட்டிக்கலி. உங்கள் கையில் என்ன இருக்கோ அது முடியும். ஃபஸ்ட்டு 4 மேட்ச் ஜெயிங்க, பாக்கிலாம் அப்புறம் பார்க்கலாம் யார் எங்கே தோக்குறா என்னான்ட்டு. நிறைய பேர் காம்பினேஷன் போட்டிங்க, திஸ் தாட் திஸ், இது அது அதோகிற இது அப்படின்ற மாதிரி. இவர் அவர்கிட்ட ஜெயிச்சு இவர்கிட்ட தோற்றி எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஒன் திங், 4 மேட்ச் ஜெயிங்க, தென் பார்ப்போம். அண்ட் ப்ளே ஃபார் ப்ரைட் அண்ட் ப்ரெஸ்டீஜ். எல்லாரோட ஈகோவும் இருக்குதுல்ல, பெரிய பெரிய பிளேயர்ஸ் நீங்கள்லாம். ஸோ தே நோ தட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ்னு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா யூபிஓ தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ மும்பாட்டை 39-23. ஃபஸ்ட் டைம் பர்தீப் நர்வால் சந்தோஷமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்தார். ஏன்னா அந்தளவுக்கு அவர் பாடப்படுத்திட்டாங்க. அங்கே 10 நிமிஷம் விளாட்றது, 20 நிமிஷம் விளாட்றது, சுரேந்தர் கில் இருந்த வரைக்கும் கண்டினியூ விளாண்டு அவர் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் இவர் விளாட்றாரு. இப்போ பர்தீப் நர்வாலும் வந்து ஈஸ் இன் ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். டோட்டலாக மொத்தமே 122 பாயிண்ட் தான் எடுத்தார். அது ஏன்னா அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, 12வது ரேங்கில் இருக்கார். பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச்சில் ஒரு வாட்டி 21 பாயிண்ட் எடுத்தார். ஆமாம், அது பாட்னா பைரட்ஸ்க்கு தோத்தாங்க அந்த மேட்ச் 48-41. இவர் 21 பாயிண்ட் இவர் மட்டுமே எடுத்தார். ஸோ தட் மீன்ஸ் ஈ கேன் ஸ்கோர். ஏன்னா சரியாக யூட்டிலைஸ் பண்ணல பேருக்கு. அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பாருங்கள், சம்டைம் மெயின் கோச் வருவார், சம்டைம் அசிஸ்டன்ட் கோச் வருவார். நமக்கு மட்டும்தான் மெயின் கோச் தான் கண்டினியூஸாக வருவார். போன சீசன் செமிஃபைனலுக்கு அசிஸ்டன்ட் கோச் வந்தார், நான் அவருக்கு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இருக்கட்டும். பர்தீப் நர்வால் எனி டே இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர், லெஜெண்ட் ஆஃப் த கேம். அவர் ஒரு த்ரெட்டு தான். நீங்கள் ஜெயிக்கணும்னு அவரை குவைட்டாக வைக்கணும். அவர் பாட்டுக்கு கடன்னு 15-20 பாயிண்ட் எடுத்துட்டாருன்னா கஷ்டம்தான். யூ நோ தட். அதனால் பர்தீப் நர்வால் இஸ் அ குட் பிளேயர். ஸோ அவங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு த்ரெட்டு பர்தீப் நர்வால் தான். அண்ட் நியூ பிளேயருக்கு சான்ஸ் தர போகிறோமா நம்ம தமிழ் தலைவாஸ்? என்ன பண்ண போகிறாங்க, எவ்வளோ நேரம் யார் யார் மேட்டில் இருப்பா, யார் யாருக்கு உடம்பு சரியில்லை, ஐ டோன்ட் நோ. ஸ்டார்டிங் 7ல் யார் யார் இருப்பான்னு. ஏன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் போன வாட்டியே கேட்டாங்க, ஏன் சாகர் லேட்டாக வந்தாருன்னு. ஏன் முதல்ல கேப்டனை போலன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் லேட்டாக அமிச்சோன்னாரு. ஸோ எனிவே எல்லோரும் ஃபிட்டாக வரட்டும், எல்லோரும் விளையாடட்டும், கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. அவங்ககிட்ட சுமித்னு ஒருத்தர் இருக்கார், லெஃப்ட் கார்னர், அவர்கிட்ட ஜாகிரதையாக இருங்க. டிஃபெண்டர், இஸ் வெரி குட் டிஃபெண்டர். ஸோ அவர் 63 பாயிண்ட் ஒன்று எடுத்திருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் டாப்பில் இருக்கார் அவர். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரைடில் உங்களுக்கு பர்தீப் நர்வால் ஒரு த்ரெட்டு, டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சுமித்ன்றவர். அண்ட் நம்ம டீம் எப்படி காம்பினேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது, எப்படி வேணா இருக்கலாம். பட் நரேந்தர் அஜிங்கே பவார் டாப் 2 ரைடர், நமக்கு 150 பாயிண்ட், ரேங்க் நம்பர் 7. அஜிங்கே பவார் 120, ரேங்க் நம்பர் 9. இருந்தாலும் 10வது பொசிஷனில் இருக்கும். ஏன்னா சாப் அண்ட் சேஞ்சிங் கண்டினியூஸாக யாரும் 40 நிமிஷம் விளையாடவே இல்லை. அண்ட் அபிஷேக் தவிர, அபிஷேக் மட்டும் தான் எல்லா 18 மேட்ச்சும் விளையாண்டார். பாக்கி எல்லாரும் 16 மேட்ச்சு, 17.25 மேட்ச்சு, 15 மேட்ச்சு இப்படி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்களா பொது பிளேயருக்கு? இல்லை இன்றைக்கி ஒரு ஃபைனலாக இதே 11ல் போயிட்டு ஜெயிச்சா லேட்டஸ்ட், இல்லைன்னா அடுத்த மேட்ச்சில் கொடுப்பாங்க என்னன்னு தெரியல, எந்த 7 விளையாட வைக்க போகிறாங்கன்னு. அஃப்கோர்ஸ் சாகர் அண்ட் சாயல் குல்லையா அவங்க தான் மெயின். இப்போ 66-58 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம டிஃபென்ஸில். அபிஷேக் நிறைய பேசியாச்சு அவரை பற்றி. பஸ்தாமி பிளே லாஸ்ட் மேட்ச்சில் கபூர்தாங்கி பிரபாதப்பட்டினார், அவரையானும் விளையாட வைங்க. ஏன்னா கபூர்தாங்கி இஸ் அ குட் பிளேயர், ஈரானியன் பிளேயர். குஜராத் ஜெயின்லாம் பாருங்கள், நம்ம ஃபசல் அண்ட் நபி பக்ஷ் 2 பேரும் கண்டினியூஸாக விளையாடுறாங்க. அது மாதிரி நீங்கள் கபூர்தாங்கி அப்படி பஸ்தாமி கூட விளையாடலாம். தெரியல கோச் என்னென்ன டிசைட் பண்ணிங்க, யார் யார் ஃபிட்டாக இருக்காங்க, ப்ராக்டிஸில் யார் யார் என்ன பண்ணான்னு. ஸோ இதுதான். என்ன சார் இது ஜெயிப்போமா என்னன்னு கேட்பீங்கன்னா, எனி டே எனிதிங் கேன் ஹேப்பன். சொல்ல முடியாது தமிழ் தலைவாஸ் டீமை விட்டு. அன்னைக்கு தரமாக உன்னால் முடியும் தம்பி, என்னால் சொல்ல முடியறதில்லை இப்போது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி, ஏன்னா பெத்தட்டிக் செமிஃபைனல் அந்த டீம் மாதிரியா இருக்குது. இவ்வளோக்கு அதே பிளேயர் தான், அதே 7 பிளேயரை வச்சு விளையாடி இருந்தாலே இன்னொரு 4-5 மேட்ச் ஜெயிச்சிருந்துருப்போம். நிறைய மேட்ச் கிட்டக்க வந்து விட்டது. 5 மேட்ச்சில் ஒரு பாயிண்ட் கிடச்சிது நமக்கு, லெஸ் தென் 7. அது 5 மேட்ச்சும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். அதில் பாருங்கள் 5 மேட்ச்சில் ஏதாவது சாப் அண்ட் சேஞ்சிங் நடந்தே இருந்திருக்கும். அதனால தான் அந்த 5 மேட்ச்சு கிட்டக்க வந்து விட்டது. கான்ஃபிடென்ஸாக போயிடுது பிளேயர்ஸுக்கெல்லாம். நம்ம பசங்க மாசான முத்து, சதீஷ், செல்வமெல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவங்க பாருங்கள், இப்போ சுதாகர்லாம் எவ்வளோ கண்டினியூஸாக விளையாடுறாரு. கோகுல கண்ணன் ஆகட்டும், முகிலன்,
எல்லாருமே மும்பா அவங்கவுங்க எல்லாரும் ஃபுல் சான்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம மட்டும் ஏன் பிடிவாதமாக இருக்காங்கன்னு தெரியல. தே மே ஹேவ் their ஓன் ரீசனிங். அவங்களுக்கு என்னென்ன காரணமோ அவங்களுக்கு தான் தெரியும். பார்ப்போம். மேட்ச் முடிஞ்சோன்னே ரிவ்யூ எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வழக்கம் போல் வரும். என்னோட கடமை நான் செஞ்சுட்டே இருப்பேன். நீங்கள் என்ன செய்யணும்? பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ரைட். பரிவர்த்தனை பேருக்கு நன்றி. இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.